Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா wish you happy birthday. Thank you. ஆமா, இன்னைக்கு பர்த்டே. ஏன் பாத்தீங்கன்னா பேபிமாக்கு வந்து ரெண்டு பர்த்டே. ஒரு பர்த்டே வந்து ஒரு பர்த்டே ஒரிஜினலா அது ஏது அப்படிலாம் பேசாதப்பா, புஷ்ஷன் கூட போ. அதான் நான் இப்ப கேக்கலாம், அந்த போலீஸ் புடிச்சிட்டு போக மாட்டாங்களான்னு. அதுக்கு என்ன பண்றது, அது நான் வந்து அவ்வளவு பெரிய லக்கி. அப்படி பிடிக்கிறதா இருந்தா ராணி அம்மாவை தான் பிடிக்கணும். ரைட்டா? ஓகே, இப்போ நான் கிளியர் கட்டா சொல்றேன் பாத்துக்கோங்க. பேபி மாவோட பர்த்டே அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து பிறந்த நாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 10th. ஜனவரி 10th தானே? நானே சொல்றேன், மந்தும் டேட்டும் கரெக்ட், இயர் தப்பு. அதுதான் ஓகேவா? இது மந்தும் ரெண்டுலயும் டேட் கரெக்ட், மந்த் தான் தப்பு. மந்த் வந்து தப்பு. அப்ப வந்து ஐயோ நான் சொல்றேன், 10ஆம் தேதி தாங்க பிறந்தது. ரைட்டா? ஒரு மாசம் ஜனவரியை காட்டும் ஒரு டாக்குமெண்ட், இன்னொரு டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேவ காட்டும். ஓகேங்களா? இயர் அதே மாதிரிதான் மாறி காட்டுது. 87 ஒன்னு காட்டும், 83 ஒன்னு காட்டும். 83 ஒன்னு காட்டும், 87 ஒன்னு காட்டும். பட் இது மூஞ்ச பார்த்தா தெரியும், மூஞ்ச பார்த்தா தெரியும் 83. முத்துல மூஞ்சி பாருங்க. அது சொல்லணும்ல, எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஐயோ, எல்லாரும் அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. 87 தாங்க, 83ல மறைச்சிருக்க. எப்படி எல்லாம் வயசை கம்மி பண்ணி தெரியுதுங்க பாத்தீங்களா? அவங்க அம்மா கூட நான் சும்மா ஜெனரலா ஏதோ ஒண்ணு கேட்டேன்னா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னா 50s. நான் சொல்லணும்னா நான் என்ன பார்த்தா அப்படியா தெரியுது. நான் சொல்லலாம் இல்ல, நான் சொல்லலாம், நீ சொல்லலாம். இதுக்கு பதில் நாங்க வந்து இப்ப வந்து எனக்கு ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால நான் இன்னைக்கு போறேன். இன்னைக்கு மதர்ஸ் டே பிளஸ் என் பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கி தரேன் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கொடுமையை பாத்தீங்களா, ஒரு பழைய ட்ரெஸ் போட்டு வரேன். நானே கேட்கணும்னு நினைச்சேன். புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சு எங்க இருக்குது? ஊருக்கு போகும்போதுதான் போட்டு வரணும். நிறைய இருக்குது, நான் காட்டுறேன். என் கண்ணுல மாட்டுச்சு. இல்ல எல்லாத்தையும் நான் போட்டேன்ல. சாரி தான் இருக்கு. பேபிமா வந்து ஊருக்கு போறதுனால எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு யாராவது கேட்டாங்களா? இப்ப அங்க யாராவது கேட்டாங்களா? நான் சொல்றேன். நான் ஆனா ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வரல. அதுக்கப்புறம் பாத்துட்டு இன்னைக்கு போய் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்குவேன். அந்த ட்ரெஸ் மட்டும் வாங்க மாட்டேன். ஓகே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு பாருங்க. மதர்ஸ் டே செலிப்ரேஷன். மதர்ஸ் டேவா? ஆமா, என்னன்னே தெரியல. அதுக்குள்ள பாத்தீங்களா மதர்ஸ் டே செலிப்ரேஷனும் இருக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே. அது இனிமே தான் வரப்போகுது. அது தெரியுமா? அது கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி இன்னைக்கு நான் வந்து வைக்க போறேன். ஊருக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கடை போறேன். வாங்க அந்த கடையில எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்ப கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு. மதர்ஸ் டேவோட கிஃப்ட் வந்து மோனா சேனல்ல ரிலீஸ் ஆகும். கரெக்ட்? இது வந்து பர்த்டே வந்து மாமா வித் பேபி மால ரிலீஸ் ஆகும். கரெக்டா? கேப் மாதிரி. இப்ப நான் கூட 2 பர்த்டே கொண்டாடலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ காட்டு, நான் காட்டுவேன், நீ காட்டு. அந்த மாதிரி நீ காட்டுனா நீ கொண்டாடிக்கோ. காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காட்டுறதுக்கு எங்க வீட்டுல நேர்மைங்கிறது, எங்க வீட்டுல நேர்மையா தான் போனாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? ஸ்கூல் பக்கத்துலயே இருந்ததுனால என்ன சேர்த்து விட்டாங்க. மாத்தி சேர்த்து விட்டாங்க. அதனால அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, நான் காட்டுவேன், நீ காட்ட முடியாது. அதனால நீ பேசக்கூடாது. அதனால நான் வருஷத்துக்கு 2 தடவை கொண்டாடுவேன். இல்லையா, எனக்கு இதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த நட்சத்திரமும் தெரியாது. நட்சத்திரம் திருவோணம். இன்னைக்கு தானே திருவோணம், அட்சய திதியா? இன்னைக்கு அட்சய திதி. பாப்பா வந்து திருவோணம் நட்சத்திரம். இப்ப எனக்குலாம் வந்து இவன் மௌலி நட்சத்திரம் பூரம். நீயும் மௌலியோ சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அது ஓகேப்பா, எனக்கு சிம்ம ராசின்றது தெரியும். என்ன நட்சத்திரம் தெரியாது. அல்ல, நட்சத்திரம் தெரிஞ்சாலும் நான் ஸ்டார் பர்த்டே கொண்டாடுவேன். நானும் தான் கொண்டாடுவேன். 3 ஆல்ரெடி எனக்கு தெரியும். அதையும் நான் காட்டுவேன். ப்ரூஃப் காட்டுவேன். ஜாதகம் வச்சுன்னுக்கிறேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வருஷத்துக்கு 2 தடவை கொண்டாடுறோம். வருஷத்துக்கு 2 தடவை கேக் வெட்டுறோம். புக்லாம் இருந்தது, கிழிச்சு போட்டேன். இல்ல எங்க போச்சுனே தெரியல. இவங்க இதெல்லாம் வந்து அப்படி எல்லாம் பத்திரமால எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. வீடா சுத்தி இருந்தது, எங்க போச்சுனே தெரியல. அதனால இது வந்து என் கையிலேயே எங்கிட்டயே இருக்கறனால எனக்கு வந்து எங்கிட்டயே எல்லா டீடைல்ஸும் வச்சிருக்கேன். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துல கிடைக்காத எந்த ஒரு விஷயம், முதல்ல அன்பை வந்து எதிர்பார்க்க கூடாது. அதுதான் தப்பு, புரியுதா? அன்பு எதிர்பார்க்க கூடாது. இந்த வீடியோ வருஷக்கணக்கா இருக்கும். கடவுளே வைத்தோலே அவங்க வரும்போது அதுதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். அதை வந்து
தேவைப்படுற நேரத்துக்கு கிடைக்கிற விஷயம் தேவையில்லாத நேரத்தில் கிடைக்கும் போது அது வந்து எதுவாக இருந்தாலும் வேஸ்ட் தான். சாரி, என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ ரொம்ப வந்து உனக்கு வாங்கிட்டு வந்து குத்தம் பத்தியா, அதுவே வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். முன்னெல்லாம் அப்படியே விடணும். டஃபா இருக்கும் போலயே டஃபா இருக்கும் போலயே இருக்காது. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யூடியூப் எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? இது ஒர்க் பண்ணி 2 இயர்ஸா பண்ணினேன். நானே என்னோட பர்ச்சேஸ் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சதா இருக்கு. அதேதான். ஹலோ, அது எங்க கம் ஹியர் கோ தேர். 2000 வாட்ச் நிக்குது, இப்ப 2 லட்சம் ரூபாய். நான் தான் அப்பவே என்ன சொன்னேன், அவ டர்னுக்கு 20,000, உன் டர்னுக்கு 2 lakhs. ஓ, அப்ப நீ உள்குத்து வச்சது இதுதானா? அப்ப புரியலையா 2 lakhs சொல்லும் போது? அப்படியா? சரி, அப்ப இது பில் பண்ணிடுங்க. பில் பண்ணிடலாமா? வாட் யூ ஃபீல்? டென்ஷன் ஆகுதுல்ல? இல்ல ஆகலையா? ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் எதுவும் வாயை திறந்து பேசக்கூடாது. ஒருவேளை ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நான் பேசாம இருந்தாலே அது ஆகாம போயிடும். ஓ, ஆகாம போயிடுறியா? நீ வாயை திறந்து சொல்ல வேணான்ற. ஹலோ, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதுதான் அது உட்கார்ந்து. நான் எந்த வினையும் விதைக்கல, அவங்கதான் உனக்கு இது பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? 20,000 நீ, 2 lakh நீ. ஆனா இது கூட நல்ல ஆஃபரா இருக்குல்ல, நம்மளே யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மூளைய வேலை செய்யணும். அடுத்தது என் பர்த்டே வருது, லிஸ்ட் ரெடி பண்றோம் உட்காந்து. ஆனா நான் உனக்கு நிறைய பிளான் வச்சிருக்கோம். அதனால நீ என்ன கேட்டாலும் நிறைய பிளான் இருக்கு, நாங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு ஒரு முடிவு gift, உனக்கு நிறைய gift வரும். எங்க கூட இருக்கிறது லாஸ்ட் பர்த்டேல இது நாடு கட்ட போறீங்களா? அடுத்தது ஜான் ஆரோக்கிய கிரேஷியா ஆயிடுவ. இப்ப ஆரோக்கிய கிரேஷியா மகேஷ் ராஜா போய் ஆரோக்கிய கிரேஷியா ஜான் கிளின்டனா மாறிடும். அந்த டிஃபரன்ஸ்னால நாங்க வந்து ஆல் சாங்ஷன் whatever it is. நாங்க ஒரு பிளான் கடைசியா வச்சிருக்கோம். அத வந்து எங்களோட இத டிமாண்ட் என்ன சொல்றது, பட்ஜெட்டை டிமாண்ட் பண்ணிருக்கு. எக்ஸ்ட்ரா கொசுரு. அதுக்கும் பர்த்டேக்கும் சொல்ல, மேரேஜுக்கு உனக்கும் சம்பந்தம். மேரேஜ்க்கு எனக்கு சர்ப்ரைஸா? ஐயா, அது ஒரு வருஷம் இங்க பாருங்களேன். எனக்கு இந்த சர்ப்ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சரியா, இதெல்லாம் வந்து நீங்க இப்பவே சொன்னீங்கன்னா நான் மண்டே வச்சிட்டு இருப்பேன். என்னவா இருக்கும், இதுவா இருக்குமா? உனக்கு தேவைப்படுறதா இருக்கும். பேசுங்க இன்னும் பேசுங்க. ஐ வாண்ட் மோர். பேசி டாடி மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ண உட்காந்து நீங்க வாஷிங் மிஷின் வேலை பக்கத்துல வேற உட்காந்துருக்கீங்க 2 பேரும். இதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். நானா ரிலேஷன்க்குள்ள வரலாம்னு குடுக்குறேன்னு சொல்லிட்டு கலப்பி கூப்பிட்டு வந்தது யாரு? அப்ப இது ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பியா கிளம்பிடுவோம்பா. போடுங்க. அது ஏன் சிரிச்சு சொல்லவா? உனக்கு என்னப்பா செலவு மட்டும்தான் நீனு, ரைட்டா? நான் ஃபாரின் டூர் பிளான் பண்ணேன். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியா இப்படி வந்து நிக்கிறேன்ல. அதுக்கே வந்து நீ வந்து பெருமைப்படணும். நான் ஃபாரின்ல இருக்கிறதா நினைச்சுன்னு நம்ம மெரினா பீச் பிரைவேட் பீச் சைடுல போயிட்டு பிரீஃப் மட்டும் போட்டுட்டு ஓடி போய் பீச்ல குச்சிருவேன். அதான் எனக்கு ஃபாரின். ஓகே. ஏய், என்னோட gift என்னோட gift. ஹாப்பியா? சரி, எனக்கு டவுட். இது யாரோட gift? மோனாவோட gift-ஆ உன்னோட gift-ஆ? 2 பேரும் போத்தா சேர்ந்தா? ஆமா. ஏஜி vlogs and MWB சேர்ந்து எனக்கு கொடுக்குறீங்க. அதனால நீங்களே டிவைட் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு நீ வாயை தரக்கூடாது. நான் தரப்பேன். அடுத்த ஜனவரி வரைக்கும். ஜனவரி எனக்கு இதுக்கப்புறம் என்ன வாங்குறதுன்னு எனக்கே தெரியலையே. என்ன வாங்குறதுன்னு எனக்கே தெரியல. இன்னும் ஒண்ணு கிம்பால் மட்டும் தான் வாங்க. கேமரா கிம்பால் வாங்க. கேமராவே இதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. இல்ல, கேமரா யூஸ் பண்ணுவேன். மொபைல் கிம்பால் வீட்ல தூங்கினுது. அது வந்து பேர் வேணும்ல, அதனால கேமரா இல்ல. அது என்னன்னா பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் எல்லாரும் திரும்பி பாக்குற மாதிரி. சரி, அப்ப கேமரா கிம்பால் வாங்கினா மட்டும் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது வந்து நம்ம ப்ரமோஷன் ஷூட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சாரி டாடி, அந்த இடத்துல அது தேவைப்படுது. அதனால இப்ப வாட்ச் எடிட் பண்ணி பழகுவியா? இன்னொரு கம்ப்யூட்டர் ஃப்ரீயா இருக்கு. இதுல ஈஸி தானே? இல்ல, இன்னொரு கம்ப்யூட்டர் ஃப்ரீயா இருக்கு. நான் எடிட் பண்ண சொல்லி தட்டா? நீ சொல்லி கொடுத்தா நான் உன்னை விட பெட்டராவே பண்ணுவேன்ப்பா. நீ சொல்லி கொடுக்குமான்ற
சரிவா நான் இதுல பண்றேன் நீ அதுல பண்ணு ஓகேவா சரி 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 நான் MWBக்கு ஒர்க் பண்றேன் நீ AG Vlogs ஒர்க் பண்ணு ரைட் ஓகே டன் யூஸ் பண்ண தெரியலனால அட்லீஸ்ட் ஓபனாது பண்ணு இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி மறக்காம உனக்கு தான் நல்லா யூஸ் பண்ண தெரியும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஓபன் பண்ணும்போது என்ன சாங் வரணும்ன்றதே நான் சொல்றேன் தேங்க்யூ ஓ டேர் பண்ணி தான் எடுக்கணுமா இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் மதர்ஸ் டே கிஃப்டா வந்து மேக்புக் ப்ரோ சரி பர்த்டே மதர்ஸ் டே கிஃப்ட் அப்படின்ட்டு எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் மேக்புக் ப்ரோ வாங்கி கொடுத்தாச்சு ஸோ ரொம்ப நாளாக பேபிமா கேட்டுட்டு இருந்தது எனக்கு மேக்புக் வாங்கி கொடுன்ட்டு ஸோ இன்னைக்கு தான் இது ஆண்டவர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஹாப்பியா ஏற்றுக்கோ தேங்க்யூ நல்லா இப்போ ஒர்க் பண்ணுவியா ஓபன் பண்ணு இன்னும் ஓபன் பண்ணி காட்டணுமா இல்ல இப்ப இங்க இருக்கு பாரு தேங்க்யூ என்ன சொன்னீங்க எனக்கு இல்ல அதெல்லாம் நாக்கு இல்லாத நேரம் எப்படி வேணாலும் பேசுவோம் புரியல அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு மட்டுமா நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன நம்ம குடுக்குறோம் எல்லாருக்கும் தெரியுதுதான் belongs to everybody இல்ல வேலை செய்யறது யாரு ஆக்சுவலி திஸ் இஸ் MWB ப்ராப்பர்ட்டி இது வந்து காமன் ப்ராப்பர்ட்டி MWB ப்ராப்பர்ட்டி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி AG Vlogs எங்க ரோட்டுக்கு போதா AG Vlogs அது ரோட்டுக்கு எப்போ போயிட்டு அது 1 இயர் நான் வந்து பெங்களூர் அக்செப்ட் பண்ணிட்டேன்ல ரோட்டுக்குலாம் போகாது பெங்களூர் டிராவல் ஆகி போவோம் 1 இயர் கழிச்சு கொஞ்சம் சீக்கிரமா ஆர்டர் எடுத்தா நல்லா இருக்கும் பச்சிக்குது தமிழ் தெரியுமா தெரியாது हिंदी பாபியா பீபியா பாபி ஹிந்தி பாபி ஹிந்தி பேசு அவர் ஊருக்கு போயிடுவாரு நான் இப்ப அந்த சேனல் பாக்குறது இல்ல அதனால எனக்கு ஹிந்தி தெரியாது அந்த சேனல் பாத்துருந்தேன் ஏன் என்னத்துக்கு ஹிந்தி இல்ல அப்படியே ஸ்பீச் நானும் 30 நாள் கிளாஸ் ஹிந்தி புக் வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா நாளையில இருந்து அதை எடுத்து முதல்ல பாக்கணும்பா அது நான் வாங்கி வச்சு இருந்தா எடுப்பா சும்மா 10 இது படிப்போம் டெய்லி 30 நாள் ஹிந்தி பேசுவது எப்படின்னு கத்துக்கணும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் நான் கன்னட புக்கை வாங்கி நான் படிக்கணும் 30 நாள் கன்னடம் எப்படி கத்துக்கிறது நான் சொல்லி தரேன் கன்னடமே இல்ல நம்ம குடும்பத்துல ஹிந்தி பேசுற ஒரு ஆள் ஜாயிண்ட் ஆயிருக்குது ஹிந்தி நல்லா பேசுறேன் ஹிந்தி பேசுறதுக்கு தான் மெயினா எனக்கு கிளாஸ் சும்மா ஒரு டெய்லி ஒரு 10 ஏன் மாடி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 10 வேர்ட்ஸ் அனுப்பிச்சு அது நம்ம அதுக்கு மீனிங்கும் அமைச்சிடுறாங்க ஓகே இப்ப சொல்லி கொடுக்குறாங்க ட்ரைனிங் நல்லா ட்ரெயின் பண்றாங்க நானே சொல்லி தரேன் அவ்வளவுதான் நாங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் வருதே தவிர அவங்க நீ பேசுறது எனக்கெல்லாம் புரியுது நல்லாவே புரியுது இல்ல இப்பெல்லாம் கிளியரா புரியுது மட்டன் பிரியாணி பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் பார்பிக்யூ ஜல்தி ப்ரோ என்னோட அபாய குரல் வந்து இங்க ஒரு நண்பருக்கு கேட்டுருச்சு உடனே ஓடியான்ட்டாரு அவரு நீ பேசுறது கேக்குமாப்பா மைக் இல்லாம சிச்சனுக்கு அங்க நான் கவுண்டர் குத்துனது பக்கத்துல இங்க பேசல இருந்தாலும் தெரியல எதுக்கு வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கூக்குரல் ஒரு தெய்வத்துக்கு இங்க கேட்டுருச்சு நான் வந்து உட்காந்துக்கிட்டு ஆர்டர் உடனே அங்கேருந்து ஓடியான்ட்டார் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரைட்டு சந்தோஷம் சீக்கிரம் ஆர்டர் எடுத்து சீக்கிரம் கொடுத்துருவாருன்னு பார்த்தா அப்ப கூட பேபிமா வந்து என்ன சொன்ன நீ ஒரு ஹிந்தி வார்த்தை சொல்லிட்டு இருந்திய ஜல்தி ப்ரோ அப்படின்ச்சு நீ என்னதான் ஜல்தி ப்ரோ சொன்னாலும் பிபி கண்டிப்பா 15 to 20 minutes வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு சரி ஏதோ ஒன்னாவது கண்ணை காட்டுவாங்க நானும் பாத்துனுக்கிறேன் ரொம்ப பசிக்குது தலை சுத்துது வர காலையில சாப்பிடறதே நிறுத்திட்டேன் நானு அதோட எஃபெக்ட் இப்ப ஆரம்பிச்சிச்சு இதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து 2 வருஷம் கழிச்சு பயங்கரமா காட்டும் அதனால பேசாம காலையில ஏஞ்சி ஏதாவது சாப்பிட்டுறது உனக்கு நல்லது அதுங்கெல்லாம் தாங்கிடும் நீ தாங்குவியா நீ தாங்க மாட்ட உன் பாடி ஃபுல்லா வாட்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர் உன் பாடி முதல்ல இப்ப சாப்பிட்டு பழகணும் முதல்ல ஆனா இப்ப சமைக்கதான் ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் ஆனா ஆமா தானே முந்தா நேத்து ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன் உடனே வந்து இப்பெல்லாம் நான் சமைக்க ஆரம்பிச்சேன் சாப்பிட்டேன் இது என்னது சாம்பார் 65 காலையில பத்தி நான் பேசுறேன் ஓகேவா காலையில நீ பேசாத நானே சாப்பிடுன்னு சொல்லிட்டேனே மத்தியானம் என்ன செஞ்ச நைட் என்ன செஞ்சேன்னு கேளு அதெல்லாம் ஓகே அது செஞ்சுட்டேன் அதுதான் பேசுறேன் நான் இன்னைக்கு நீ வந்து இந்த உலகத்துல எத்தனை வருஷம் ஜீவிக்கணும்னு நினைக்கிறேன் தேவையே இல்லைன்ற
அப்ப நீ சாப்பிடாம தான் இருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இருந்தா போதும் எனக்கு. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீ வந்து எனக்கு 2 விளக்கு ஏத்திட்டேன்னு வையேன், எனக்கு கடவுள் கூப்பிட்டுக்கிட்டாருன்னா போதும். அதுதான் நானும் அதேதான் நினைச்சுன்னுக்கிறேன். அதை விட்டுரு, கொஞ்சம் லேட் ஆகுமாமா, பரவாயில்லையா, ஒரு 1 hour ஆகுமாமா ஃபுட்டு. ஏன்னா நீ அபாண்டம் பேச போறது பாத்துட்டாங்க அவங்க, அதனால உனக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க. காட்டு டாடி வந்து இத நீ வீடியோல வைப்பா. அப்படியா? வீடியோல வை, வீடியோல வைப்பாங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இல்ல காட்டு எதுக்கும். எங்க அப்பா இது வந்து இந்த இயர் ஆஃப் 1997ல எடுத்தது. வயசான கிழவ மாதிரி இருக்கப்பா, வயசான மாதிரி இருக்கிறேன். நான் தான் சொல்றேனே, பூவுக்கும் இல்ல பூவுக்கும் புஷ்பத்துக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது. புஷ்பம் அப்படின்னு ஓகேவா? அது நீ இப்ப காட்டின போட்டோ பூ, ஓகேவா? இதுவும் பூதான். நீங்க வந்து புஷ்பத்தை பத்தி பேசுறீங்க. சோ என் போட்டோ காமிச்சு அது பேசுறதுக்கு உங்களுக்கு இது இல்ல. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் காட்டினேன்னு யாரு நீ காட்டினா தானே, நீயே இல்லைன்றுவாங்க. சரி இது நீ இல்ல, ஏதோ ரோட்ல சுத்தி இந்த பொம்பளை இது பொண்ணு இது அப்படின்னுவாங்க. பொம்பளை சொல்ல மாட்டாங்க, பொண்ணு இது ரோட்ல சுத்தி இந்த பொண்ணு போட்டோ. நீ ஓவரா பேசிட்டு எனக்கு பசிக்குது, நான் போன தூக்கி போட்டு போறேன். நீ வந்து என்னதான் பாரு நீ என்னதான் ஹிந்தி பேசினாலும் 15 to 20 minutes சொல்லிட்டாங்க. நீ ஹிந்தி பேசுறன்றதுனால மத்தவங்களுக்கு எல்லாம் சோத்த கட் பண்ணிட்டு உனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஸ்லிங் ப்ரௌனி போதும் ரொம்ப ஊட்டாத புகையில உட்காந்து பேசுறேன். ஃபைனலாக வந்து நம்ம டெசர்ட்ஸில் முடிக்கிறோம். என்ன டெசர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்லிங் ப்ரௌனி. இதில் ஒரு மெயின் திங் என்னன்னா, இது வந்து காம்ப்ளிமெண்ட் அவங்க நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு சைத்தோன் ரெஸ்டாரண்ட். தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு வந்து நாங்க டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகல. இன்னைக்கு நம்ம வாங்குவோம், இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்ல. போய் சொல்லாத. விளாக்ல பாப்பா விளாக்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், பாப்பா 20,000 பட்ஜெட், மாமா நீ சொன்னதை நிறைவேற்றிட்டு 2 லட்சம் ரூபா நீ வாங்கி கொடுத்தா 2 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வாங்கி கொடுக்கணும். மதர்ஸ் டேக்கு எங்க அம்மாவே இல்ல. எங்க அம்மா இருக்கும் போதே நான் மதர்ஸ் டே கொண்டாடல. நான் எதுக்கு உனக்கு கொண்டாடுனேன்னு தெரியல. நீ மதர்னா உன் பிள்ளைங்க கொண்டாடணும். அவங்க தான் மதர்ஸ் டே கொண்டாடணும். நீ என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. ஆமா, டூப்ளிகேட் பர்த்டே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ஆண்டவர்னால பட் நம்மளுக்கு இது தேவைதான். சோ அதனாலதான் நானும் எதுவும் யோசிக்காம சரி ரைட் ஓகே வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கினேன். எப்பயுமே வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பா செய்வேன், தேவை இல்ல அப்படின்னா எங்க அப்பாவோட சேவை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தேவைன்னா செய்வேன், கண்டிப்பா வேணும் அப்படின்னா வாங்குவேன். இல்ல அப்படின்னா யாரு வந்து பேக்க கர்ணகர்ணா தேய்ச்சிக்கினாலும் ஒன்னும் நடக்காது, ஒன்னும் செய்ய மாட்டேன். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போயிட்டே இருப்பேன். மிஞ்சி போனா 3 நாள் இந்த பக்கம் பார்க்காம அந்த பக்கம் போனா இந்த பக்கம் பாத்துக்கின்னு, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் பாத்துன்னு சுத்துங்க. ஐ டோன்ட் கேர், ஐ லீஸ்ட் பாதர் அபௌட் தட். பட் இது எனக்கு தேவை, அதனால நான் வாங்கினேன். ஓகே, யோசிக்காத ஒரு விஷயம் டப்புன்னு நடந்தப்ப ஃபர்ஸ்ட் எனக்கும் கோவம் வந்தது. என்னடா சும்மா வந்த இடத்துல தேவையில்லாம இவ்வளவு தேவையா அப்படின்ற மாதிரி கோவம் வந்தது. அப்புறம் யோசிச்சேன், இது தேவைதான், போயிட்டு போகுது விடு அப்படின்னு தோணுச்சு. அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் இந்த வீடியோவை சந்தோஷமா செய்திகள் நிறைவடைந்தது. இன்னொரு செய்திகளுக்காக காத்திருக்கோம். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, அசல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.